வாவ் வாவ், கம் டு துபாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. சரியான சூடுங்க, வேற லெவல் சூடு. நேற்று என்னடானா கார்கிலுக்கு மேலே அங்கே சோன்மார்க்கில் பயங்கரமாக குளிர்ச்சி, நிற்க முடியல. இங்கே என்னடானா வெயிலுக்கு நிற்க முடியல, பயங்கரமாக சூடு, அங்கே பயங்கரமாக குளிர். ஒரு 200-300 கிலோமீட்டருக்கே அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. வா 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 வா. இந்த பாலைவனமும் பனி பிரதேசமும் ஒரே பிளேஸில் இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கே அப்படி தான் இருக்குது பாருங்க. இதெல்லாம் பாலைவனம் மாதிரி இருக்கா, அப்படியே அது பின்னாடி பாருங்க பனிமலை மாதிரி இருக்கா. செம்மல்ல. சரி, என் க்ளவுஸ் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ரூமில் ஆட்டையை போட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டோடது கார்கோ பேண்ட் ஆட்டையை போட்டாங்க. ரூமுக்குள்ளெலாம் நிறைய திருடுறாங்க. க்ளவுஸ் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. எங்காவது ஒரு க்ளவுஸ் வாங்கணும் ஃபஸ்ட்டு ஃபைட்டு. இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் லேக்கு. 160 மினிட் 160 கிலோமீட்டர் போயிட்டு. நான் இப்போ இதை கீழே போட்டுக்கிறாங்க, ஊர்னிட்டு வந்துட்டுருக்கு. ரோப் இங்கே தாங்க மரம் செடி கொடியே பார்க்குறேன். இவ்வளோ தூரம் மரம் செடி கொடியே இல்லை, இங்கே தான் இருக்கு. என்ன கோவில் இது? புத்தரோ என்னன்னு தெரியலையே. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டெய்லி வீடியோ போட முடியாது, வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வீடியோ போட முடியும். பார்க்கலாம். ட்ரை ஹிமாலயன் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. நான் வந்து ஹிமாலயன் வந்து ஒரு தரக்குறைவாக நினச்சிட்டேன். ஏன் அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணதில்லை. நான் வந்து டைரெக்டாக போயிட்டு இப்போ எங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு ஷோரூமில் எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பைக் எடுத்து ட்ரை பண்ணேன். எனக்கு எக்ஸலை விட மோசமாக இருந்தது. ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் பைக் அவங்க நல்லா வைக்கலாம், டெஸ்ட் ட்ரைவ் பைக் அவங்க நல்லா வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தா நான் ஹிமாலயனே எடுத்திருப்பேன். இதை மேக்னெட் ஹில்னு சொன்னாங்களே, ஆக்சுவலாக இது இங்கேருந்து பார்க்க டவுன் மாதிரி தெரியுதா? அதே போயிட்டு நம்ம திருப்பிட்டு பார்க்கும்போது இது டவுன் மாதிரி தெரியுது. உங்களுக்கு நான் அதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த டவுனில் நான் பைக் மூவ் பண்ணிட்டேன்னா இது மேக்னெட்டிக். இப்போ நான் அங்கேருந்து பைக் ஆஃப் பண்ணிவிட்டு பைக் ஆஃப் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்லாவே அந்த நல்லா மேடு தெரியும் உங்களுக்கு. அங்கேருந்து பைக் ஆஃப் பண்ணிவிட்டு கீ என்கிட்ட தான் இருக்குது. எப்படி போயிட்டே இருக்குது பாருங்கள். அது வீட்டில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இப்போ நீங்கள் போங்க. ஆஃப் பண்ணிடுங்க வண்டி ஆஃப் பண்ணிருங்க, அதுவே வரும். நம்ம எடுத்துட்டு இருந்தா பின்னாடி தான் இழுக்கிறது, அந்த சைடு தான் இழுக்குது. அதுதான் மேக்னெட்டிக் மலை போல. பின்னாடி தான் இழுக்குது, முன்னாடி வரலையா? என்ன எவ்வளோ ஸ்பீட்? ஆக்சுவலா பாரு, அதுதான் மேக்னெட்டிக் பாரு, அங்க போட்டிருக்காங்க பாருங்க. அதான் மேக்னெட்டிக். காலு சும்மா
சும்மா எடுத்தா ஆட்டோமேட்டிக் அதே போகுது. ஆட்டோமேட்டிக் அதான் மேட்டில் வருது பாரு. இப்போ நான் அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து வரேன் பாருங்கள். அவர் வந்து பின்னாடி எடுத்துச்சா. ஆக்சுவலாக எனக்கு அங்கேருந்து பார்க்கும்போது இது டவுனாக தெரியுது, ஆப்போசிட்ல இருந்து பார்க்கும்போது அது டவுனாக தெரியுது. நம்ப முடியவில்லை. மேட்லயும் நான் பயங்கரமா போகுதுல, மேட்லயும் பயங்கரமா போகுதுல. ரிவர்ஸ் தான். இது எனக்கு என்னமோ டவுட் தான். அந்த பக்கம் வந்து ஒரு மேடும் இந்த பக்கம் ஒரு மேடும் வச்சு சென்டரில் டவுன் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்டில் ரிவர்ஸில் போகிற மாதிரி. ஆனால் அங்கே போய் நின்னா அதுவும் டவுனாக தான் தெரியுது. அந்த லைனில் போய் நின்னா எதுக்கு அப்படி மேக்னெட்டிக் ஹில்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் போயிட்டு லைனில் நின்று பார்க்குறேன், கரெக்டாக அது டவுனாக தான் தெரியுது, மேடாக தெரியல எனக்கு. அவ்வளோ எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி தெரியுதான்னு தெரியல. எங்கள் கேங் எல்லாருக்குமே வந்து அது நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக அது மேடு மாதிரி தெரியல, இப்போ டவுனாக தான் தெரியுது. டவுனில் விட்டால் பின்னாடி தான் போவோம். இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் நான் பார்த்துருக்கேன். கார்கிலேருந்து வர்ற வரையில் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் நான் பார்த்துருக்கேன். இல்லை ஏற்கனவே போயிடுச்சு தெரியல. நான் பார்த்தது ஒரு பெட்ரோல் பங்க் தான். ஸோ வர்றவங்கெல்லாம் டேங்க் எப்பவுமே எந்த பெட்ரோல் பங்க் பார்த்தாலும் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஜெரிகன் இருந்தால் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெரிகன் இல்லாத பட்சத்தில் உங்களோட 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியானாலும் பெட்ரோல் டேங்க்கில் ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெங்கே பெட்ரோல் இருக்குன்னு கணிக்க முடியல. இப்போ நம்ம ரோட்லலாம் இந்த பிக்கப் இந்த வண்டியெல்லாம் எப்படி போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் டார்க் பிச்சுன்னு போகுது. ஆனால் இங்கே வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால பைக்கே திணறுது, ஒரு பிக்கப்பே வர மாட்டேங்குது. ஸ்பீட் அப்படியே கம்மியாகுது, கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கு பின்னாடி. இன்னும் 26 கிலோமீட்டர் தான் லேக்கு. இங்கே நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய தெரியுமா நைட் டைமில். லைட் பொல்யூஷன் இல்லாதனால விண்வெளியில் இருக்கிற எல்லா நம்மளோட ஸ்டார்ஸ் எல்லாம் க்ளீனாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை. இன்னைக்கு நைட்டு முடிஞ்சால் பார்த்துட்டு அதுவும் நான் கவர் பண்ணுறேன், அதுவும் கவர் பண்ணி போடுறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துல போயிட்டு எல்லா ஸ்டார்ஸும் பார்க்கணும். அந்த கோள்கள் எல்லாம் நம்மளோட கோள்கள் எல்லாம் க்ளீனாக தெரியுமா. ஆனால் ஒரு லைட்டு கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் ஆஃபில் இருக்கணும். ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு லைட்ஸே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் விண்வெளியில் இருக்கிற எல்லாமே க்ளீனாக தெரியும். எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, பழகிற மக்களும் புதுசாக இருக்குது, பார்க்குற பிளேஸும் புதுசாக இருக்குது. பனிக்கட்டியே ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் பார்க்குறேன். அதாவது மலையில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது, மலையில் இயற்கையாக வர்றதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இந்த ஃபோனில் கவர் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த ரோடு, இந்த லே ரோடு வேற லெவல்ல இருக்குதுப்பா. ரொம்ப செம்ம ஜம்பிங் ஆகுது நம்ம வண்டி.
தலைவர் குசியில விளையாடுறாருப்பா. இதுக்கு பேர போக பயமா இருக்குது. ஆனா போலாம், கார்ஸ் எல்லாம் நிறைய வருது நைட் டைம் வேற. ஆனா இந்த வண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுப்பா எஸ்டி அட்வென்ச்சர். போறா ஏறா 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 டேய் பாக்கே. பிளாக்கி 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 பிளாக்கி. என்ன பெட்ரோல் ஸ்மெல் வருது? முனிசிபல் கமிட்டி, லேவோட முனிசிபல் கமிட்டி இது. இங்கே டிக்கெட் 20 rupees தான் வண்டிக்கு. ஓகே, எனக்கு ஏதோ பெட்ரோல் ஸ்மெல் வந்துட்டே இருக்குது. ஆனால் என் வண்டியில் வரதான் இந்த ஏரியாவே அப்படியான்னு தெரில. ஆயிரம் அழகு தான் இருக்குது. பாடா அவ்வளோதாங்க. லே வந்தாச்சு, ஸ்டே பண்ணணும். நம்ம லைட்ஸ் போடலாமா? 1 2. போ போ தம்பி, போ தம்பி. புல் குஷில இருக்கா, மேல கீழே விட்டுறா போறான். போ உள்ள போ, உள்ள போ. ஊருக்குள்ள பெரிய பெரிய ரைடர் இருக்கவங்களா, நீங்க இன்னே ஆப் பண்றா? தனியா போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகா போறியா? கூட வாடா வென்று. ஓ, ஸ்லோப் டவுன். செக் யுவர் பிரேக். ஐயோ, நம்மால அதுக்குள்ள அங்க போயிட்டாரா? ஐயோ ஐயோ பார்க்காத. அவ்வளோதாங்க. இப்போ நாங்களே ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம் நைட்டு. இப்போது லடாக் போயிட்டுருக்கோம். அப்பா கூட்டம் என்னங்க இது, இங்கே இவ்வளோ கூட்டமா? பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பயங்கரமான ரூல்ஸ். என்ன அழகு, எத்தனை அழகு. அடடா. வெல்கம் 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 டு லை. குரூப் ரைடுங்க. குரூப் ரைடு நினைக்கிறேன். எல்லாமே ரெண்டட் பைக். ஆக்சுவலி ஓன் பைக் மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, வழி எப்படி போகுது பாருங்கள். நல்லா வளைஞ்சு நினைஞ்சு அது தாண்டி போகணும், அந்த மலையை தாண்டி போகணும். இன்னொன்று என்னென்னா, முக்கியமான விஷயம், ரெண்டட் பைக்கு வந்து லேயில் எடுத்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ஒரு இப்படி சீக்கிரம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock 7 o'clock நம்ம லேலேருந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ரூம்லேருந்து மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பைக் இருந்தாலும் போயிடலாம். இல்லைனா எல்லாமே செக் பண்ணுறாங்க. அவனோட பிரதர்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் காமிக்க சொல்கிறாங்க. லேலே வந்து ரெண்டட் பைக் எடுக்கணுமா, அப்படி இல்லைனா நம்மளோட ஓன் பைக் இருக்கணுமா. ஃப்ரெண்ட்ஷிப் பைக் இருந்தாலும் விடுறதில்ல, யார் பைக் இருந்தாலும் விடுறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போகலாம், ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லை. போகணுன்னு நினச்சா போகலாம்.
அது நம்ம குட் டைம் பேட் டைம். இப்போ எங்கள் டீம்லேயே வந்து என்னோடய ஃப்ரெண்டை வீடில் பைக் அங்கேயே தேங்க்யூ பாஸ் பைக் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னோடய பைக்கில் வந்துட்டுருக்காரு பின்னாடி. அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேம் ஜாக்கெட் இந்த மாதிரி இருந்தாங்க நல்லா இருக்காங்க. ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இருக்க வாவ் இங்கே 2 பேர் சைக்கிளில் வந்துட்டுருக்காங்க. ஓ கப்பிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த மாதிரி போட்டு தான் ஆசை. பட்டு ஏடா கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாவாடா அப்படி தான் இருக்குது. பார்க்கலாம். ஹாய் வணக்கத்தை. ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடுங்க இதுக்கப்புறம். பார்த்து போங்க ராஜா. காய்ஸ் இங்கே பாருங்க, நல்லா அருவி மாதிரி அந்த படி எல்லாம் உருகி வர்றது. இது அது ஒரு ஃபால்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. அந்த பனியெல்லாம் உருகி இதெல்லாம் ஸ்னோவாக தாங்க இருந்தது. இதெல்லாம் ஸ்னோவாக இருந்து அந்த மாதிரி எல்லாம் வெயிலுக்கு வந்து உருகி போனதடி அப்படின்ட்டு எல்லாம் உருகி போனது தான். கிட்ட போயிட்டாங்கண்ணா. ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி போயிட்டு இருக்குங்க. இங்கேயும் அதே மாதிரி போயிட்டு இருக்கு. அங்கே ட்ரக்கிங் பண்ணி போகணுங்க, எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே வர்றதுக்கே மூச்சு வாங்க முடிய மாட்டேங்குது. அங்கே போனால் லடாக்கில் இருந்து ஒரு தமிழ்நாட்டு பிணம் பாடி பார்சல் பண்ணி அனுப்ப வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குரூப்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கு. வாவ் ஹாய் ப்ரோ. கலக்குங்க ப்ரோ. நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நமக்கு எடுக்கத்தான் யாரும் இல்லை. என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன்ஸ் அப்படி. இன்னொரு டைம் வரணுங்க. இன்னொரு கேங் இருக்குது, அந்த கேங்கை கூட வரணுன்ட்டு தான் ஆசை. பார்க்கலாம். அவங்க இந்த இயர் நெக்ஸ்ட் இயர்ன்ட்டு இழுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் அவங்க வரும்போது அவங்க கூட ஒரு ரைடு வரணும், சேம் பிளேஸ்க்கு. நல்ல வேலைங்க, இங்கேருந்து மேலேருந்து நாம் போகும்போது எந்த பாறையும் இடிச்சு விழல. ஏன்னா அனாமத்திரம் பண்ணிட்டு இருக்குது. அடாடா பா, கிட்ட வந்துட்டோங்க. அப்படி உடம்புல ஃபுல்லாக அரிக்குது. காஷ் ஃபைனலாக டாப்புக்கு வந்தாச்சு. இனிமேல் ஒரு அற்புதமான வியூஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இதோ இப்போ நம்ம வண்டியோடு சேர்த்து இந்த மலையை பார்க்கும்போது அடடா, அங்கே பாருங்கள், அழகான 2 பறவை பறந்துட்டுருக்கா. அதுக்கு நமக்கு இங்கேருந்து பார்க்க அழகாக தெரியும். ஆனால் அதோட கஷ்டம் என்னென்னு அதுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு முதல்ல சாப்பிட்ணும். இவர் கூட வந்தவரை ஒருத்த நாள் அவரால் முடியலையாங்க. பாருங்க, உட்காந்துட்டு இருக்காரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடு செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க கைஸ், மேக்ஸிமம் லடாக் ரைடர்ஸ் இங்கேயே ஸ்டாப் ஆயிடுவாங்க. நாங்கள் இதுக்கும் மேலே போக போகிறோம். அதான் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு மலைக்கு இருங்க. மேக்ஸிமம் ரைடர்ஸ் எல்லாம் கீழே இருந்தாங்க இல்லைங்களா, அங்கே வரைக்கும் தான் வருவாங்க. வாங்க, இன்னும் ஃபுல் டாப் போகலாம். கால் ரொம்ப உள்ள போகுது.
அங்கே இன்னும் ஃபுல் டாப் போகலாங்க. இங்கே வரைக்கும் தான் வருவாங்க. நாங்கள் இன்னும் அதுக்கும் மேலே போகலான்னு இருக்கோம். வா, வர முடியுமா கூட வர முடியுமா? நீங்கள் போயிட்டு மறுபடியும் வாங்க சொல்கிறேன். அங்கே வரைக்குமா? இதுக்குள்ளெல்லாம் ட்ரெஸ்க்கு தண்ணி இதே போயிடுச்சு. மறுபடியும் வரணுமா? இங்கே புது ஸ்னோ இருக்குப்பா. நான் வரல, நான் முடியல என்னால். இங்கேயும் நல்லா இருக்கு பனி. மக்களே மூச்சு ரொம்ப வாங்குது மக்களே. ப்ரோ 18,000 feet ஹைட்டில் இருக்கிறதுனால மூச்சு வாங்க முடியலங்க. 19,000 19,000 ஹைட்டு, 90,000 feet. நாங்கள் போகலாமா மேலே? இன்னும் முடியுமா? அவ்வளோ ஹைட்டுக்கு இது வரைக்கும் யாரும் போனது இல்லைங்க. இங்கே வர ரைடர்ஸ் கீழோட நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக ஒரு 10 feet முன்னாடி போனால் ரொம்ப மூச்சு வாங்குது. 10 feet பண்ணிங்கன்னா ஒரு 5 minutes நின்றுட்டு அதுக்கப்புறம் 10 feet போகணும். அப்படி போனால் தான் மூச்சு ரொம்ப வாங்குது. கிட்டத்தட்ட 19,000 அடி. எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, இவ்வளோ ஹைட்டில் யாருமே இல்லை. நாங்கள் 3 பேர் மட்டும்தான். மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? பூ மாதிரி இருக்குங்க பாருங்க. சும்மா மேகம்லாம் தெரியுதா? இங்கேயும் மேகங்கள் இருக்கு. கால் எடுத்து எவ்வளோ உள்ள போகுது பாருங்க. கால் உள்ள போயிடுச்சு. அது வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ஹைட் இங்கே தான், அதாவது ஆல்டிடியூட். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ஆல்டிடியூட் இங்கே தான் இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் மூச்சு விட முடியுது. கொஞ்சம் அப்படியே கண்டினியூஸாக ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா கூட ரொம்ப மூச்சு வாங்குங்க. கண்டிப்பாக இங்கே வரவங்களாம் ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்க, டயமக்ஸ் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா சுத்தமாக முடியாது. கையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆகிடுதுங்க. க்ளவுஸ் ரிமூவ் பண்ணி ஒரே நிமிஷம் போதும். ஃபுல்லாக ஹேண்டெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸு. அப்படியே வரைச்சி பார்க்கறதுக்கு எதுவுமே தொட முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். நல்ல ஒரு மெமரிஸ் கிடச்சிருக்கு. கஷ்டம். இந்த வீட்டுக்கு யாரும் வந்ததில்லை. மூச்சு பயங்கரமாக ஆகுதுங்க. எவ்வளோ ஃபுல் டாப்புங்க. இதுக்கு மேலே மழையே இல்லை. அவ்வளோ போயாச்சு. ஓகே மக்களே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நடக்க முடியலங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓ நேசம் காலமே
மண்ணுருண்ட மேல மண்ணுருண்ட மேல ப்ரோ என்ன நீங்க போகும்போது மட்டும் நல்லா இருக்குது நான் அப்படியே அந்த மலைகளை சொன்னேன் எது ம்